வணக்கம். இது ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு நாம ஓஷோவின் புத்தர் இதயத்தின் வெற்றிடம் சொற்பொழிவு தொடரிலிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான பகுதியை அலச போறோம். இது அவரோட 6வது நாள் சொற்பொழிவு. அதோட முழு உரையும் நம்மகிட்ட இருக்கு. இந்த உரையாடலோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஜென் தியானத்துல கோஆன், அதாவது கோஆன்னு ஒரு நுட்பம் இருக்கு. அது என்ன? அது எப்படி ஒருத்தரை தியானத்தோட ஆழத்துக்கு கொண்டு போற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்கு? அதே சமயம் அதுவே எப்படி ஒரு ஆபத்தான விஷயமாகவும் மாற வாய்ப்பு இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. இதைத்தான் நம்ம முழுசா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க அப்பா அம்மா பிறக்கறதுக்கு முன்னாடி உங்களோட உண்மையான முகம் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இதே மாதிரி புதிரான கேள்விகளை வச்சுதான் ஜென் தியானமே இயங்குது. நீங்க கேட்ட கேள்வி ஒரு சரியான ஆரம்பம். அதுவே ஒரு பிரபலமான கோண் தான். ஓஷோ இங்க ஜென் மாஸ்டர் புக்கோ என்பவரோட போதனைகளைத்தான் விளக்குறார். கோணுங்கிறது ஒரு ஜென் குரு தன்னோட சீடனுக்கு கொடுக்கிற ஒரு புதிர். ஆனா இதுக்கு தர்க்க ரீதியான பதில் கிடையாது. ரொம்ப பிரபலமான கோண் என்னன்னா, ஒரு கையால தட்டினா என்ன ஓசை வரும்? யோசிச்சு பாருங்க, இதுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. பதிலில்லாத ஒரு கேள்வியை கொடுத்து மனதை களைப்படைய செய்யறது ஒரு தந்திரம் மாதிரி இல்லையா? இதுல ஆன்மீகம் எங்க இருக்கு? இது மனசை ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுது. நம்மளே வைக்கிற ஒரு பொறி. இதோட நோக்கம் பதில கண்டுபிடிக்கிறது இல்ல. மனசுக்கு ஒரு பதில் வேணும். அது ஓயாம தேடும். ஒரு சீடன் பைன் மரங்கள் வழியா காத்து வீசுற சத்தத்தை கேட்டுட்டு இதுதான் ஒரு கை ஓசை அப்படின்னு நினைச்சு குரு கிட்ட ஓடுறான். ஆனா அவன் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே குரு அவனை அடிச்சு துரத்திடுறார். இப்படியே ஒவ்வொரு பதிலா கொண்டு போக குரு எல்லாத்தையும் நிராகரிப்பார். அப்ப என்னதான் ஆகும்? ஒரு கட்டத்துல மனம் அதோட எல்லா வழிகளையும் முயற்சி செஞ்சு தோத்து போகும். அதுக்கு மேல யோசிக்க எதுவும் இருக்காது. அப்போதான் மனம் என்னால முடியாது அப்படின்னு முழுசா சரணடையும். அந்த சரணடைகிற நொடியில மனம் அமைதியாகிடும். சிந்தனை நின்று போகும். அந்த வெற்றிடத்துல நீங்க தியான நிலைக்குள்ள இயல்பா நுழைவீங்க. கோன்கிறது மனச ஓரங்கட்டி வைக்கிற ஒரு கருவி, அவ்வளவுதான். அட, அப்போ கோனுங்கிறது இது மனசுக்கு நாம போடுற ஒரு வேலை. அதுல தோத்து போகும்போது தான் உண்மையான வெற்றி கிடைக்குது. இது சூப்பரான ஒரு முரண்பாடு. ஓஷோ இந்த புக்கோவை ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த கருணையான குருன்னு சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா புக்கோ உங்க ஞானத்தோட உச்சியிலிருந்து பேசல. அவர் உங்க தரைக்கு இறங்கி வந்து பேசுறார். அவர் சொல்றார், உள்முக பயணத்துல உங்க மனசு ஒரு பெரிய தடை. அது உங்களுக்கு உதவவே உதவாது. அதனால புக்கோவோட முறை என்னன்னா, ஒரு கோனை எடுத்துக்கிட்டா அதை முழு ஈடுபாட்டோட ஒரு அவசரத்தோட செய்யணும். உங்க முழு கவனமும் ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரே இடத்துல குவியணும். கொஞ்சம் கவனம் சிதறினாலும் ஒரு பகுதி கடந்த காலத்திலயும் இன்னொரு பகுதி எதிர்காலத்திலயும் மிச்சம் இருக்கிற சின்ன பகுதியை மட்டும் கோன்ல செலுத்தினா நீங்க பல ஜன்மங்கள் எடுத்தாலும் ஞானம் அடைய முடியாதுன்னு சொல்றார். முழுமையான ஈடுபாடு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா புக்கோ ஒரு காலக்கெடுவும் வைக்கிறாரு இல்லையா? அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. 3லிருந்து 5 வருஷம் முயற்சி செஞ்சோம், உங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும், அதாவது அந்த சட்டோரி நிகழலைன்னா அந்த கோணை விட்டுடணும்னு சொல்றார். ஏன் அப்படி? ஆமா, இந்த சட்டோரி அல்லது ஞான திறப்புங்கிறது ஒரு பெரிய ஆஹா தருணம் மாதிரி. திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி உங்களுடைய உண்மையான இயல்பின்னு ஒரு நொடியில உணர்றது. அது ஒரு அறிவார்ந்த புரிதல் இல்ல, ஒரு நேரடி அனுபவம். ஆனா புக்கு சொல்றார், 5 வருஷத்துக்கு மேல ஆகியும் அந்த அனுபவம் வரலேனா அந்த கோன் உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியா மாறிடும். ஒரு தியான முறையே எப்படி சங்கிலியா மாறும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. போஷமோ இத ஒரு அழகான கதையோட விளக்குறார். மூலா நஸ்ருதீன் ஒரு தடவை ரயில்ல டிக்கெட் இல்லாம பயணம் செய்றார். டிக்கெட் பரிசோதகர் வந்ததும் மூலா பதட்டமா தன்னோட எல்லா பெட்டிகளையும் திறந்து தேடுற மாதிரி நடிக்கிறார். ஆனா அவரோட இடது சட்ட பைய மட்டும் தொடவே இல்ல. பரிசோதகர் ஏன் அந்த பைய பார்க்கலன்னு கேட்டதுக்கு மூலா சொன்னாராம், அதுதான் என் கடைசி நம்பிக்கை. அதுலயும் டிக்கெட் இல்லன்னா அப்புறம் எங்கேயுமே இல்லேன்னு உறுதியாகிடும். அடேங்கப்பா, நாமளும் வாழ்க்கையில இப்படிதானே சில விஷயங்களை கடைசி வரைக்கும் பார்க்காம ஒரு பொய்யான நம்பிக்கையில வாழ்றோம். சரியா சொன்னீங்க. அது மாதிரிதான் இங்கேயும். நீங்க அரைக்குறை மனசோட தியானம் செய்யும்போது உங்க சக்தியில ஒரு பகுதிய உங்களுக்காக சேமிச்சு வச்சுக்கிறீங்க. அந்த சேமிச்ச சக்தி உங்க மனசு சோர்வடையும் போதெல்லாம் அதுக்கு புத்துயிர் கொடுத்துட்டே இருக்கும். அதனால மனசு முழுசா கிளைப்படையவே செய்யாது. அந்த கோன் ஒரு மந்திரம் மாதிரி அர்த்தமில்லாத ஒரு சடங்கா மாறிடும். அதுதான் முதல் ஆபத்து. அப்போ ஒண்ணு அது வேலை செய்யாம போயிடும், இல்லனா இன்னும் மோசமாகுமா?
ஏன்னா இந்த அவசரம், முழு ஈடுபாடுங்கிற வார்த்தைகளை கேட்கும்போதே மன அழுத்தத்தை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு வருது. சரியா புடிச்சிங்க. அதுதான் அடுத்த கட்ட ஆபத்து. ஓஷோ சொல்றது என்னன்னா, இந்த அவசரத்தை நீங்க 5 வருஷத்துக்கு மேல வலுக்கட்டாயமா பராமரிச்சா அது ஒரு விதமான பதற்றமா மாறி மனநோய்க்கு கூட வழிவகுக்கும். அப்படியா? தியானம் மன அமைதிக்குன்னு சொல்றதுக்கு இது நேர் எதிரா இருக்கே. முறையற்ற அழுத்தம்தான் காரணம். ஒரு நீச்சல் வீரர் மூச்சு அடக்குற மாதிரி. சரியான அளவுல செஞ்சா திறன் கூடும். எல்லை மீறி கட்டாயப்படுத்தினா அது உயிருக்கே ஆபத்தாயிடும். இங்க மனசு கதைதான் நடக்குது. ஜென் மடாலயங்கள்ல இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட துறவிகளுக்காகவே தனி இடங்கள் இருந்ததா ஓஷோ குறிப்பிடுறார். என்னது? தியானம் செஞ்சே மனநிலை பாதிக்கப்பட்டாங்களா? அவங்கள எப்படி குணப்படுத்துவாங்க? அந்த முறைதான் இன்னும் ஆச்சரியமானது. அந்த துறவிய 3 வாரத்துக்கு ஒரு ஆற்றங்கரையோரம் இருக்கிற குடில்ல தனிமையில விட்டுடுவாங்க. யார்கிட்டயும் பேசக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. சாப்பாடு கொண்டு வர்றவங்க கிட்ட கூட பேச அனுமதி இல்ல. அப்படி எதுவும் செய்யாம சும்மா இருக்கும்போது பல வருஷமா அதிவேகத்துல ஓடிட்டு இருந்த மனசு தானாவே அமைதியாகி குளிர்ந்துகிடும். நவீன மனோதத்துவத்தால பல வருஷங்கள்ல செய்ய முடியாதத இந்த எளிய முறை சில வாரங்கள்ல சாதிக்குதுன்னு ஓஷோ சொல்றார். அப்படியானால் பல வருடங்கள் முயற்சி செஞ்சும் வெற்றி கிடைக்காதவங்களுக்கு புக்கோவோட தீர்வு என்ன? அந்த கோண கீழே எரிந்துவிட சொல்றார். இது ஒரு விதத்துல தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா அது தோல்வி இல்ல, அது ஒரு மாற்று வழி. பல வருஷமா ஒரே புள்ளியில கவனம் செலுத்தினதால மனசு ரொம்ப சூடா இருக்கும். அந்த கோண கைவிடும்போது மனசு குளிர்ச்சி அடையுது, அதாவது கூலிங் டவுன் ஆகுது. அந்த குளிர்ச்சியான அமைதியான நிலையில எந்த முயற்சியும் இல்லாம சிலர் தங்களோட உண்மையான இயல்பை உணர்ந்ததா புக்கோட அனுபவம் சொல்லுது. ஓஷோ இத படிப்படியான ஞானம்னு சொல்றாரு. இது அந்த சட்டோரி மாதிரி திடீர் மின்னல் இல்ல. ஓ, இது ஒரு மெதுவான ஆனா உறுதியான மாற்றம். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போகும். இதெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு 24 மணி நேரமும் மடாலயத்துல இருக்கிற துறவிகளுக்கு தானே சரி வரும். நம்மள மாதிரி வேலைக்கு போற குடும்பத்தோட இருக்கிற ஆட்களுக்கு இது எப்படி பொருந்தும்? ஓஷோ இதை பத்தி என்ன சொல்றார்? அவர் ஏன் தன்னோட சீடர்களுக்கு இந்த கோன் முறையை பயன்படுத்துறதில்ல? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓஷோ தெளிவா சொல்றார், இது ஒரு மடாலய முறை. இது உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நீங்க 1 மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு மிச்சம் 23 மணி நேரம் சந்தையில உலகத்துல இருக்கீங்க. அந்த 1 மணி நேரத்துல மனசை களைப்படைய செஞ்சாலும் அடுத்த 23 மணி நேரத்துல அது மறுபடியும் சக்தி பெற்றுவிடும். சரிதான். அதனால இந்த முறை உங்களுக்கு வேலை செய்யாது. அதோட மடாலய அமைப்பையே ஓஷோ விமர்சிக்கிறார் இல்லையா? ஆமா, மடாலயங்கள் உணவு, உடைன்னு எல்லா தேவைகளுக்கும் சமூகத்தை நம்பி இருக்கு. அப்படி சார்ந்து இருக்கும்போது உங்களால அந்த சமூகத்தோட மூட நம்பிக்கைகளுக்கு எதிரா புரட்சி செய்ய முடியாது. அவங்க உங்களை முடக்கிடுவாங்க. கரெக்ட். ஆனா ஓஷோ தன்னோட புத்தர்கள் புரட்சியாளர்களா இருக்கணும்னு விரும்புறார். அதுக்கு சமூக பொருளாதார சுதந்திரம் அவசியம்னு நம்புறார். அதனாலதான் அவர் மடாலயங்களை ஆதரிக்கிறதில்ல. அப்போ கோன் முறை இல்லைன்னா நமக்கான செய்தி என்ன? நமக்கான வழி என்ன? ஓஷோ சொல்றது ரொம்ப எளிமையானது. சில நிமிடங்கள் ஆனா முழுமையான ஈடுபாட்டோட தியானம் செய்யுங்கன்றார். 1 மணி நேரம் அறக்குறையா செய்யறத விட 10 நிமிஷம் உங்க முழு ஆற்றலையும் செலுத்தி தியானம் செஞ்சா போதும். அந்த சில நிமிட தியானத்துல கிடைக்கிற அமைதிய, அந்த தெய்வீகத்தோட ஒரு துளிய உங்களோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? எப்படி அன்றாட வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வர்றது? நீங்க மரம் வெட்டலாம், கிணத்திலிருந்து தண்ணி சுமக்கலாம், ஆபீஸ்ல வேலை செய்யலாம். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க ஒரு புத்தருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த அமைதியோட நறுமணத்தை உங்களோட ஒவ்வொரு செயல்லையும், உங்க மௌனத்திலையும், உங்க பேச்சிலையும் பரவ விடுங்க. வாழ்க்கைய துறக்க தேவையில்ல, வாழ்க்கைய தியானமா மாத்துங்க. இது கேட்கும்போது புதிதா எதையோ அடையிற மாதிரி இல்ல. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஒன்ன வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கு. இதுக்கு ஓஷோ மைக்கலாஞ்சலோவோட கதையை உதாரணமா சொல்வார்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு சிற்பி ஒரு பெரிய மார்பிள் பாறையிலிருந்து இயேசுவோட சிலைய வடிக்கிறார். அத பார்த்த ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு, எப்படி இவ்ளோ அழகான சிலைய இந்த பாறையிலிருந்து உருவாக்கினீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு மைக்கலாஞ்சலோ சொன்னாராம், நான் சிலைய உருவாக்கல. ஓ, நான் சாலையோரமா நடந்து போனப்போ அந்த பாறைக்குள்ள இருந்து இயேசுவும் மரியாளும் என்னை அடைச்சாங்க. நான் வெறும் பாறையில இருந்த தேவையற்ற பகுதியில நீக்கின சில தானா வெளிப்பட்டது. வாவ்! அப்போ நாம தான் அந்த மாபிள் பாறை. தியானம்ங்கிறது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற புத்தத்தன்மையை வெளிக்கொணர, சமூகமும் பழக்க வழக்கங்களும் நம்ம மேல சுமத்தி இருக்கிற தேவையற்ற அடுக்குகளை நீக்கிறது தான்.
நம்மளோட உண்மையான முகத்தை கண்டறியறது. மிகச்சரியா சொன்னீங்க. அது உங்களோட அசல் முகத்தை கண்டறியறது. முகமூடி அல்ல. உங்களுக்குள்ள புதுசா எதையும் சேர்க்க தேவையில்ல. தேவையில்லாததை நீக்கினாலே போதும். நீங்க ஏற்கனவே புத்தர் தான். இந்த உரையாடலை தொகுத்து பார்த்தா ஜென் தியானத்தோட கோன்முளை எப்படி மனச ஒரு கருவியா பயன்படுத்தி அதை ஓரங்கட்டுதுன்னு பார்த்தோம். அதோட முழுமையான ஈடுபாட்டோட முக்கியத்துவத்தையும் அதே சமயம் அதுல இருக்கிற ஆபத்துகளையும், அதாவது அது ஒரு சங்கிலியாகவோ அல்லது மனநோயாகவோ எப்படி மாறக்கூடும் என்பதையும் ஓஷோவோட பார்வையில ஆராய்ந்தோம். கடைசியா இதுக்கு மாற்றா ஓஷோ சொல்ற அன்றாட வாழ்க்கையோட இணைந்த தியான முறையையும் புரிஞ்சுக்கிட்டோம். இதன் சாராம்சம் இதுதான். நீங்க எதை தேடிட்டு இருக்கிறீங்களோ அது நீங்களாவே தான் இருக்கீங்க. தியானம்ங்கிறது அதை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துற ஒரு வழி மட்டுமே. உங்க முகமூடிகளை கழற்றி உங்க உண்மையான முகத்தோட வாழ்றது. அந்த அசல் தன்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களால வேற யாராகவும் இருக்க முடியாது. முழு பிரபஞ்சமும் உங்களை வீட்டுக்கு வரவேற்கிற மாதிரி ஒரு உணர்வு அது. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி. புரட்சிகரமா இல்லாத ஒரு புத்தர் ஒரு முழுமையான புத்தர் இல்ல அப்படின்னு ஓஷோ சொல்றார். உங்க சொந்த வளர்ச்சி பாதையில உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை அறிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களை மட்டும் படுத்துற உள் மற்றும் வெளி மூட நம்பிக்கைகளுக்கு எதிரா ஒரு புரட்சியாளரா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க?